ஹலோ குட்டீஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சந்தூர் டெக்ஸ்ட் புக் கிளாஸ் 3 இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற கலர்ஸ் அப்படிங்கிற சாப்டர் 1ல் இருக்க பொயட்ரி பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ் லெட்டஸ் திங்க் பேஜ் நம்பர் 5ல் பாருங்க. ஏ ஆன்சர் த கொஸ்டின்ஸ், ரைட் யுவர் ஆன்சர் இன் த கிவன் ஸ்பேஸ். ஹவு மெனி சில்ட்ரன் ஆர் தேர் இன் த போம்? இந்த போமில் எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் எழுதுங்க பார்க்கலாம். There are 2 children in the poem. Question number 2. Why did the children want to share the crayons? ஏன் அந்த குழந்தைங்க வந்து crayons ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க? The children wanted to share the crayons because one child needed the red crayon while the other needed the black crayon. ஒரு குழந்தைக்கு ரெட் crayon தேவைப்பட்டுச்சு, ஒரு குழந்தைக்கு black crayon தேவைப்பட்டுச்சு. அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தங்கிட்ட இருக்கிற கிரையான்ஸை அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஹவு கேன் த சில்ட்ரன் இன் த போம் ஹாவ் அ ஃபுல் பேக்? இந்த பொயட்ரியில் இருக்கிற குழந்தைங்க எப்படி ஃபுல் பேக் அவங்களுக்கு கிடைச்சது? ஏன்னா ஒரு குழந்தைகிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, இன்னொரு குழந்தைகிட்ட வேற டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இவங்க இதை எப்படி ஃபுல் பேக்காக ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. த சில்ட்ரன் இன் த போம் கேன் ஹாவ் அ ஃபுல் பேக் பை ஷேரிங் தேர் crayons. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஃபுல் பேக்காக அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறத பேசிக்கிட்டு they are sharing. One child needs the red crayon and the other needs the black crayon. By sharing, they both have access to all the colors, making a full pack. ஆன்சர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மட்டும் எழுதுனா கூட enough. நெக்ஸ்ட் பி பாருங்க, திங்க் அண்ட் சே. நம்பர் 1. The children in the poem shared their crayons. Do you share anything with your friends? What do you share? இந்த குழந்தைங்க, இந்த பாட்டில் இருக்க குழந்தைங்க கிரையான்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது ஷேர் பண்ணுவீங்களா? அப்படி பண்ணால் வாட் டு யூ ஷேர், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் 2 பாருங்க. யூ ஹாவ் ஒன்லி க்ரீன், ப்ளூ அண்ட் ரெட் crayons. உங்ககிட்ட க்ரீன், ப்ளூ அண்ட் ரெட் crayons தான் இருக்கு. டாக் இன் பேர்ஸ், வாட் யூ வுட் வாண்ட் டு ட்ரா. இது 3 கலர்ஸை வச்சு நீங்கள் என்ன ட்ரா பண்ணுவீங்கன்றதை உங்கள் பார்ட்னர் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு பேராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 3. நவ் யூ ஹாவ் ப்ளூ, க்ரீன், ரெட், yellow, ப்ரௌன் அண்ட் ஆரஞ்ச் crayon. வாட் கேன் யூ ட்ரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன நீங்கள் ட்ரா பண்ணுவீங்களோ ட்ரா ஹியர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். ஸோ பேஜ் நம்பர் 5ல் இருக்க அந்த பாக்ஸில் நீங்கள் இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன ட்ரா பண்ணுவீங்கன்றதை ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பேஜ் நம்பர் 6ல் 4th ஒன் பாருங்கள். ரீஅரேஞ்ச் த லெட்டர்ஸ் டு ஃபைண்ட் த ஹிடன் கலர். கொடுத்துருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கலரோட நேம் அதில் மறைஞ்சிருக்கு, அது உங்களுக்கு தெரியும், அது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. என்னென்ன? ஏ பாருங்க, BLUE ப்ளூ, பி yellow, YELLOW எல்லோ. சி வந்து green, GREEN green. டி வந்து purple, PURPLE purple. இ வந்து brown, BROWN brown. நெக்ஸ்ட் லெட்டர் ஸ்பீக். அதில் வந்து சே அலவுட், அதை படிக்கலாம். திஸ் இஸ் அ green crayon. The word green begins with GR. The word crayon begins with CR. இப்போ இந்த GR, CR இந்த பிளெண்டிங் வந்து ஏற்கனவே கேஜியில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை சொல்லி பார்க்கலாம். கிராஸ், green, gray, grass, grapes, grandmother. Crayon, crab, crane, crow, cradle. Draw, drum, dress, drop, dragon. Prince, princess, prize, prey, present. அடுத்த பேஜில் have fun கொடுத்துருக்காங்க பாருங்க. Here is a fun task for you. Look at the words. Read out the color but not the words. அந்த வார்த்தையை வாசிக்கக்கூடாது, அந்த வார்த்தை என்ன கலரில் இருக்கோ அந்த கலரை நீங்கள் சொல்லணும். இதுதான் டாஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், த வேர்ட் எல்லோ இஸ் ரிட்டன் இன் க்ரீன் கலர். எல்லோங்கிற வார்த்தை க்ரீன் கலரில் எழுதியிருக்கிறதுனால யூ ஷுட் ரீட் எல்லோ ஆஸ் க்ரீன் இன்ஸ்டெட் ஆஃப் எல்லோ ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ட். நான் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் படிக்கிறேன் பாருங்க.
green, red, blue. இப்படி தான் நீங்கள் அடுத்ததும் வாசிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் லெட்டஸ் லேர்ன் பார்க்கலாம். வேர்ட்ஸ் யூஸ்டு டு ஷோ ஆக்ஷன்ஸ் ஆர் கால்ட் ஆக்ஷன் வேர்ட்ஸ். ரீட் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ, சர்க்கிள் த ஆக்ஷன் வேர்ட்ஸ். எந்தெந்த வார்த்தைகள் ஒரு செயலை குறிக்குதோ அதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது வேர்ப். எந்தெந்த வார்த்தைகள் பெயரை குறிக்குதோ அதெல்லாம் பெயர் சொல், நவுன். இப்போ இங்கே நம்ம என்ன ரவுண்ட் பண்ண போகிறோம்? இதில் சில நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, சில செயலை குறிக்கக்கூடிய வார்த்தைகளும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸை மட்டும் சர்க்கிள் பண்ண போகிறோம். சர்க்கிள் த ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள். கேரட், லாஃப், டான்ஸ், லெக், ஈட். செகண்ட் ரோ cry, swim, potato, sleep, play. செக் பண்ணுங்க. laugh, dance, eat, cry, swim, sleep, play. இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ். fun, dig, jump, run, book. face, write, cat, smile, push. இதில் ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்க. dig, jump, run, write, smile, push. நெக்ஸ்ட் பேஜில் பி பாருங்க. ஃபைண்ட் தி ஆக்ஷன் வேர்ட்ஸ் இன் த கிரிட் பிலோ. ஒன் இஸ் டன் ஃபார் யூ. இந்த கிரிட்ல வாக்கு, யான், போர், காஃப், கிவ், சி, ஓப்பன், ஹெல்ப். இத்தனை வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வாக் அப்படிங்கிறது மட்டும் அவங்களே பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிறதெல்லாம் இந்த பசில்லேருந்து கிரிட்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிங்க. நான் பண்ணியிருக்கேன். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சி பாருங்க. தேர் ஆர் 26 letters in the English alphabet. தேர் ஆர் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் அப்படின்றது 26 letters. உங்களுக்கு தெரியும் A to Z. அதில் அனு eats an apple. பாஷு has a bat and a ball. C. Chandu likes cabbage and carrots. D. Dinesh dances day and night. E. Isha enjoys an elephant ride. F. Fayaz feeds a fish. G. Govind goes to get guavas. H. Hari helps Hemant. I like ice cream. J. Jack just jumps down. K. Kavita keeps the kitten on her knees. L. Lata loves lemonade. M. Madhav mixes milk and mango pulp. N. Navneet writes his name on new notebooks. O. Om opens a box of oranges. P. Prema puts a pencil in her pocket. Q. Queue up quietly. R. Radha rolls the red ribbon. S. 6 sparrows sit on a sack. T. The teacher tells a tale. U. Usha uses an umbrella. V. Vishnu visits a village in a van. W. We see a watchman near the white wall. X. X is the last letter in ox, fox, and box. Y. Yasmin and Yana are friends. Z. Zebra graze in the zoo. Next page number 13 பாருங்க. Let us arrange some words in alphabetical order. Alphabetical orderனா என்ன? ஏபிசி ஆர்டரில் எழுதுறது தான் alphabetical order. இப்போ அவங்களே ஏற்கனவே 5 ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன எழுத்தில் பிகின் ஆகுதுன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் செர்ரி, ஆப்பிள், கிரேப்ஸ், பனானா, ஆரஞ்சு. CAGBO இதெல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்டரில்? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அப்படிங்கும்போது ஒரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் கன்சிடரேஷனில். இப்போது ஃபர்ஸ்ட் செர்ரி சி இருக்குது, ஆப்பிளில் ஏ இருக்குது. இப்போ முதல்ல எது வரணும்? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி ஏ தான் ஃபஸ்ட்டு வரணும் இல்லையா? அதனால் ஆப்பிள் ஃபஸ்ட் எழுதியிருக்காங்க. பி ஆரம்பிக்கிற பனானா செகண்ட், சி ஆரம்பிக்கிற செர்ரி தேர்ட், ஜின்னு ஆரம்பிக்கிற கிரேப்ஸ் வந்து ஃபோர்த், ஓன்னு ஆரம்பிக்கிற ஆரஞ்சு வந்து ஃபிஃப்த்தாக எழுதியிருக்காங்க. இதே போல் கீழே வந்து கலர்ஸை கொடுத்துருக்காங்க. அதோட ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் நீங்கள் தான் இப்போ எழுத போகிறீங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பியில் இருக்கிற ப்ளூ எழுதியிருக்கோம். அடுத்தது ஜியில் இருக்கிற க்ரீன், அடுத்தது பியில் ஆரம்பிக்கிற பர்பிள், அடுத்தது ஆரில் ஆரம்பிக்கிற ரெட், அடுத்தது ஒயில் ஆரம்பிக்கிற எல்லோ.
நெக்ஸ்ட் பேஜ் லெட் அஸ் டூ பாருங்க. யூ ஆல் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் யூ? உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? லைக் யூ உங்கள மாதிரியே வேர்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். வார்த்தைகளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. லுக் அட் தீஸ் வேர்ட்ஸ். மேட்ச் ஈச் வேர்ட் வித் இட்ஸ் ஃப்ரெண்ட் வேர்ட். ஒரு வார்த்தையோட ஃப்ரெண்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்து நீங்கள் அது கூட மேட்ச் பண்ணணும். வேர்ட் ஃப்ரெண்டு நியூ வேர்டு ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதுக்கான க்ளூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ரெயினும் போவும் சேர்ந்து ரெயின்போ அப்படிங்கிற புது வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு, நியூ வேர்டு. நெக்ஸ்ட் ப்ளூ இருக்கு. ப்ளூபெர்ரி கூட சேர்க்கலாம், ப்ளூபெர்ரி. அடுத்தது நியூஸ் இருக்கு. பேப்பர் கூட சேர்க்கலாம், நியூஸ் பேப்பர். அடுத்தது பேஸ்கெட் இருக்கு. பேஸ்கெட் பால் சேர்க்கலாம். நெக்ஸ்ட் எர்த் இருக்கு. அதோட வார்ம் சேர்க்கலாம், எர்த் வார்ம். இப்போ நம்ம எல்லா வேர்டையும் அதோட ஃப்ரெண்ட் வேர்டு கூட சேர்த்து நியூ வேர்ட்ஸ் நிறைய ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாதல் அண்ட் மோட்டி நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.